Hello. Hi, Ivantiran. Happy Valentine Day. And happy birthday. This is for you. எப்படி இருக்கீங்க? ஓகே, ஹாய் ஈவன்திரன். இன்றைக்கி உங்களுக்கு வேலண்டைன் டே சேர்த்து உங்களுக்கு பர்த்டே. ஸோ போன வருஷம் வந்து உங்களுக்கு gift கொடுத்துருந்தாங்க. ஆனால் அதே போல் இந்த வருஷமும் உங்களுக்கு gift வந்திருக்கு. இந்த வருஷம் கொடுத்தவங்க யாராக இருப்பாங்க? அவங்க தான் சொன்னேன். வேற வந்து ஜாமா வரம் தான் சொன்னாங்க. ஆனால் யாருன்னு இப்போதான் தெரியுது. இனி வீட்டு விட்டு வெளியே வேணா சொன்னாங்க. நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க அனுப்பின ஆளு நான் இல்லை. அப்போ வேற இல்லையா? தெரியலையா? வேற யாரும் இருக்காங்க. இல்லையா? எனக்கு யார் வேலை அனுப்புவா? அவங்க அனுப்பின ஆளு நான் இல்லை. ஸோ இது ஒருத்தவங்க ரொம்ப ஸ்பெஷலாக ஒருத்தவங்க அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலானவங்க. நீங்கள் ரொம்ப கேப் போடுவீங்க சொல்லி இந்த வருஷம் அதே உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ யாராக இருப்பாங்க? வேலை இடத்துல யாராச்சும்? ஆனால் அவங்க ஒன்று சொன்னாங்க, நீங்கள் புதுசாக பேசிகிட்டு இருக்கிற ஒரு நபர்னு. ரீசெண்டாக ஒருத்தவங்க கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்கன்னா? வேற யாருமே இல்லை. யாருமே இல்லை. அவங்க நான் உங்களை பார்த்தோன்னு எனக்கு தெரிஞ்சு நீங்கன்னு. எனக்கு அது வரைக்கும் தெரியல யாருன்னு. சீரியஸா? ஸோ இது அனுப்புனவங்க ஒரு ஸ்பெஷல் பர்சன். அவங்களோட சீக்ரெட் அட்மையர். அவங்க தான். உங்களோட நட்பு என்னைக்குமே நீதிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் அவங்களோட வெரி வெரி பெஸ்ட் ஃப்ரெண்ட். யாரும் இருக்காது. அவங்க தான். வேற யாரும் இல்லை. எனக்கு வேற யாரும் அனுப்ப மாட்டாங்க. கன்ஃபார்ம் அவங்க தான். கன்ஃபார்ம். கூடிய பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூடிய இன்னொன்று சொல்லியிருந்தாங்க, பிலவட் ஹஸ்பண்ட் வேற. அதான் அவங்க தான். யாரு இருக்கா அனுப்புறதுக்கு இவ்வளோ ஒரு இதா? ஸோ இன்னைக்கு அனுப்பணுங்க யார் அப்படின்னா உங்கள் அன்புள்ள மனைவி. ஸோ அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நீங்கள், அவங்களோட அனாயிங் ஃப்ரெண்ட் நீங்கள், அவங்களோட பிலவட் ஹஸ்பண்ட். ஓகே, பிலவட் ஹஸ்பண்ட். இந்த உலகமே இருந்தனா கூட அவங்களோட காதல் என்றைக்குமே உங்களுக்கு வெளிச்சமாகவே இருக்கும். எப்படி இந்த பாக்ஸ் வந்து இவ்வளோ வெளிச்சமாக உங்களுக்கு பிடிச்ச ஜாமான்லாம் வச்சுருக்காங்களோ அதே போல் அவங்க காதலும் என்றைக்குமே உங்களுக்கு வெளிச்சமாகவே இருக்கும். எப்பயுமே உங்கள் கூடயே இருப்பாங்க, என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ஹாப்பியஸ்ட் பர்த்டே, ஹாப்பி வேலண்டைன் டே மை லவ் சொல்லி இது கொடுத்துருக்காங்க. ஓகே, ஹாப்பி ஹாப்பி ஹாப்பி. சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ. அவ்வளோ